ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி சியில் எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சிலன்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு புது லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எழுதுவோம். ஏன் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா, நம்ம எங்கே அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம எங்கே பார்க்கணும், நம்ம இன்ஸ்டால் பண்ண என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த செட்டப் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ நம்ம சியில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரீ ப்ராசஸர்னுவாங்க. அதாவது என்னென்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெட்ரு ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஹெட்ரு ஃபைலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபங்க்ஷனோட அந்த டெஃபினிஷன்ஸு எல்லாமே டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் இது பண்ணுவோம். ஸோ அந்த ஹெட்ரு ஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணலைன்னா என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட் மெயின். ஸோ மெயினுன்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராம், எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணாலும் ஒரு ஃபைலில் அது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா அது மெயின் ஃபங்க்ஷன் தான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் எழுதியிருக்கலாம். முன்னாடியே நீங்கள் வேறு ஃபங்க்ஷன்ஸ் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து தான் சி அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம மெயினில் ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் எஃப்னு கொடுப்போம். பிரிண்ட் எஃப் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். நான் ஜஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுப்பேன். பண்ணி நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம செமிகோலனால் நம்ம எண்ட் பண்ணணும். அது இதில் ஏதாவது விட்டுட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர்னும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சி ப்ரோக்ராம். இப்போ இந்த பிரிண்ட் எஃபோட இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சில டெஃபினிஷன்ஸ் காமிக்குது. இந்த டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னா டிக்ளரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த stdio.hல இருக்குது. stdனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h ஃபைல். .h தான் ஹெட்ரு ஃபைலு. சியில் எல்லா ஹெட்ரு ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா .h எக்ஸ்டென்ஷன் இருக்கும். உங்கள் நார்மல் சி ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா .c எக்ஸ்டென்ஷனில் இருக்கும், சோர்ஸ் கோட். ஸோ நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ பிரிண்ட் எஃப்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இது உங்களுக்கு இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் சியில் ரன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஹெட்ரு ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஹெட்ரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணலைன்னா நமக்கு எரர் கொடுக்கும். ஏன்னா இந்த பிரிண்ட் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லி அதோட சிக்னேச்சர் என்ன, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இது இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ அதை இந்த இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஸோ மெயினுன்றது தான் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எப்பயுமே உங்களுக்கு மெயின்லேருந்து தான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ நீங்கள் 10 ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் உங்கள் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.